भामदेवाय नमो ज्येष्ठाय नमः श्रेष्ठाय नमो रुद्राय नमः कालाय कलविकरणाय फलविकरणाय भलाय नमः फलप्रमदमानाय सर्वबोधमनाय மனோன்மனாஜ அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார விந்தங்களை சரணடைந்து என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி சங்கநிதி பதுமநிதி அம்பாசமேத லக்ஷ்மி குபேரனையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய குபேரன் டிவி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசாரம். பொதுவாக மகர ராசி அன்பர்களே, மகர ராசிக்கு இப்பொழுது கால நேரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா, மகர ராசியை பொறுத்தவரையில் ரொம்ப ஏற்றத்தாழ்வுகள் மிகுந்த போராட்டமான காலமாகத்தான் இது அமையும். ஏன்னா ஒரு பக்கம் ஜென்ம சனி, இன்னொரு பக்கம் ஜென்ம குரு ஒரு பக்கம், ஜென்ம சனி ஒரு பக்கம். அதோடு மட்டுமல்லாது உங்கள் ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய ராகு, அதே சமயத்தில் 11ஆம் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது இருக்கும் இடம் தடைன்னு சொல்கிறாங்க. அப்போது லாபஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய கேதுவால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய லாபங்கள் தடைபடும். உடனே மகர ராசி நண்பர்கள்லாம், நிறைய மகர ராசி நண்பர்கள் எனக்கு ஃபோன் செய்கின்ற பொழுது என்ன சொல்கிறாங்க, சார் எனக்கு இத்தனை வயசாகுது, எனக்கு இந்த முதல் சனி தான் சார், எனக்கு இத்தனை வயசாகுது, 2வது சனி தான், இது ஒன்றும் செய்யாதில்லை சார், இது எனக்கு இவ்வளோ வயசாகுது, எனக்கு இது 3வது சனி தான், என்ன ஒன்றும் செய்யாதில்லை. அப்போது மகர ராசி என்பவர்கள் இதை எதை உணர்த்துகிறது அப்படின்னு கேட்டாக்கா, தங்களுடைய துன்பங்களிலிருந்து நமக்கு ஏதேனும் ஒரு விடுதலை கிடைக்குமா, ஒரு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாமா, இந்த டஃப்பான பீரியட்லேருந்து ஒரு ரிலீஸ் கிடைக்குமா அப்படிங்கிறத தான் அந்த அன்பர்கள், அந்த நேயர்கள், அந்த ஜாதகர்கள் இதை அந்த நல்ல நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இங்கே தெரியுது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி அன்பர்களே, இப்போ நாம் காண இருக்கின்ற தலைப்பு குருவுடைய அதிசாரம். உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய குரு ஜென்ம குருவாக இருக்கக்கூடியவர் வருகின்ற ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி அன்றைய தினம் இரவு 1:10 தன்னுடைய அதிசார பயணத்தை துவக்கி ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை உச்சத்தை நோக்கிய அதிசார பயணத்தை மேற்கொள்கிறார். அதிசாரம்னா நம்ம என்னன்னு பார்த்துக்கிறோம். ஃபார்வேர்டாக கொஞ்சம் ஒரு வண்டி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓவர்டேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் முன்னாடி போகிறது, திரும்ப நம்ம கொஞ்சம் தூரம் போனோடனே ஸ்லோவாகிடுவோம், திருப்பி இவங்க ஆட்டோமேட்டிக்காக சேருவாங்க, நம்ம இயல்பு நிலைக்கு பின்னாடி வந்துடுவோம். அப்போது முன்னோக்கிய பயணம் புரியுதுங்களா? ஒரு 2 வண்டி போயிட்டுருக்கு, ஒரு கார் போயிட்டே இருக்குது, பின்னாடி போகிற கார் நம்ம கார்னு வச்சுக்கோங்களேன், இவர் கொஞ்சம் வேகத்தை முன்படுத்தி அப்புறம் முந்திட்டு கொஞ்சம் பின்னாடி போய் நிற்பாங்க. அப்புறம் இவர் கொஞ்சம் தூரம் போன உடனே இவருக்கு டயர்டாகிடும், ஸ்லோவாகிடுவாங்க. அப்புறம் பின்னாடி வர கேட்டு ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி போகும், இந்த கார் ஆட்டோமேட்டிக்காக பின்னாடி வந்துடும். அப்போ முன்னோக்கிய பயணம் தான் அதிசாரம். ஒரு உத்வேகத்தோட ஒரு முயற்சியில் போகக்கூடிய ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்தக்கூடிய பயணம் தான் இந்த அதிசார பயணம். அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பவர்களே, உங்கள் ராசியில் இருந்து வரக்கூடிய குரு பகவான் ஏப்ரல் 5ஆம் தேதி அன்னைக்கு தன்னுடைய அதிசார பயணத்தை துவக்கி அவிட்டம் 3வது பாதத்தில் துவங்கி புரட்டாதி 3வது பாதம் வரையிலும் 9 பாதங்களை ஜூன் மாதம் 16ஆம் தேதி வரை முன்னோக்கிய பயணமாக மேற்கொள்கிறார். சரி, அப்போ 16ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ரம் பெற்று அது வக்ர பலன், அது தனியாக அப்புறம் பின்னாடி பார்ப்போம் நாம. ஸோ இந்த அதிசாரம் பெறுகின்ற பொழுது மகர ராசிக்கு 2ஆம் வீட்டிற்கு குரு பகவான் செல்கிறார்.
இப்போ பதிவுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குருவுடைய அதிச்சாரம். இந்த அதிச்சாரத்தால் மகர ராசிக்கு ஏதேனும் நன்மை உண்டா? அப்போ நன்மை இருக்கா அப்படின்னாக்கா, மகர ராசி அன்பர்கள் நன்மைக்காக காத்திருக்கிறார்கள் என்ற ஒரு பொருள் அங்கே ஒளிந்திருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது மகர ராசி என்பர்களே, இந்த அதிச்சாரத்தினாலே உங்களுக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அந்த ஃபண்டு டிமாண்டாக இருக்கலாம், அல்லது பணவரவு தடைகளாக இருக்கலாம். அந்த பண தடைகளாகப்பட்டது விலகும், ஃபண்டு டிமாண்ட் கொஞ்சம் குறையும். ஏன்னா மகர ராசி அன்பர்களை பற்றி பலன் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவங்க எல்லா விதத்திலும் செய்ய தொழிலாகட்டும், வேலை வாய்ப்பு ஆகட்டும், குடும்பமாகட்டும், ஆரோக்கியமாகட்டும், எல்லா விஷயத்திலும் எல்லா இடத்திலும் எங்கே போனாலும் சார் செவுத்தில் அடித்த பந்து மாதிரி திரும்ப நான் அதே சேரிலே வந்து உட்காந்துடுறேன்னா அவங்க பெரிய ஒரு கிங் மேக்கராக கூட இருக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன சார், நான் எனக்கு ஒரு 15 பிரான்ச், நான் 16 பிரான்ச் வச்சு நான் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆள், நான் வேர்ல்டில் பெரிய அதி புத்திசாலித்தாள், நான் ஒரு சயின்டிஸ்ட்டு. நீங்கள் என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு என்ன திறமை வேண்டுமானாலும் இருக்கலாம், நீங்கள் எவ்வளோ பெரிய ஹையர் ரேங்கில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் என்றைக்கு இந்த ஜென்ம சனின்னு ஒன்று ஆரம்பித்ததோ அன்றைய முதல், குறிப்பாக இந்த டிசம்பர் மாதத்திலிருந்து மகர ராசினர்களே, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி தான், உங்கள் ரேஞ்சுக்கு இருந்த மாதிரி அந்த சனியுடைய பாவங்கள் அந்த பாவங்களை ஆக்டிவேட் பண்ணும், கர்மாக்களை ஆக்டிவேட் பண்ணும். அப்போது அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிளிங்கில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவியிலிருந்து சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்கள் நிலை வரை, அப்போ அந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்து வரக்கூடிய துன்பங்கள் நீங்குவதற்காக ஒரு சாமி ஒரு நல்ல வாய்ப்பை, ஒரு சான்ஸை ஏற்படுத்துகிறார். அதுதான் இந்த குருவுடைய அதிச்சாரம். இது எப்போ நடக்குது? ஏப்ரல் 5 ஜூன் 16 வரையிலும். ஸோ ஆல்மோஸ்ட் 72 டேஸ், 72 நாட்கள் இது நடைபெறுகிறது. சரி, இப்போ என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் தொழில் துறையை பொறுத்தவரையில் மகர ராசி என்பவர்களே, நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அதே போல் என்ன பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரிதான், அதாவது ஒரு கடை வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், ஒரு ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான், கம்பெனிஸ் வச்சு நடத்தக்கூடியவங்களாக, சின்ன சின்ன கம்பெனிங்க, 10 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 100 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 150 பேர், 300 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, 3000 பேர் வேலை செய்யக்கூடிய கம்பெனி, ஃபேக்ட்ரி. அதே போல் கோல்டு பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க, ஹோல்சேல் பண்ணக்கூடியவங்க, டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சூப்பர் மார்க்கெட்டு, ஃபினான்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஏர் கார்கோ, ஷிப் கார்கோ, ரோட் கார்கோ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அதே போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி. ஸோ நீங்கள் தனியாக வேலைக்கு போகலை, நான் ஒரு வேலையை எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அது கமிஷன் பேசிக்காக இருந்தாலும் சரி தான். ஸோ நீங்கள் அது ஜாப் ஒர்க்காக இருந்தாலும் சரி தான், நேரடியாக ட்ரேடிங்காக இருந்தாலும் சரி தான். ஸோ என்ன ஒரு ஆஃபீஸ் வச்சு ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருந்தால், இது இன்டீரியர் டெக்கரேஷன் ஆகட்டும், சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது, பெரிய பெரிய கமிஷன் ஜாப்லாம் கூட இருக்குது, இன்டீரியர் டெக்கரேஷன் இருக்குது. ஸோ இங்கே எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும், எந்த வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் சரிதான் மகர ராசி என்பர்களே, உங்கள் தொழிலில் இருந்து வரக்கூடிய பண கஷ்டம், கடன் பிரச்சனை, அல்லது தொழிலில் இருந்து வரக்கூடிய தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், இந்த மாதிரியான, அதாவது பண கஷ்டங்கள், ஒரு பக்கம் கடன் பிரச்சனை, வட்டி கட்ட முடியாமல் இருக்கிறது, இஎம்ஐ கட்ட முடியாமல் இருக்கிறது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்புகள், உங்கள் கம்பெனிக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸு அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சான்ஸ் எல்லாம் கை நழுவி போகிறது, அங்கே சேஞ்ச் ஆகிறது. அதே போல் மன கஷ்டம். அதே போல் மிக முக்கியமான ஒரு விஷயம் மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடியது, மனசில் ஒரு நிலையான பயம். அது 8ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட பயமாகவும் இருக்கலாம். என்ன மாதிரிங்க, நமக்கு யாராவது எதாவது செஞ்சுட்டாங்களா, வச்சுட்டாங்களா, மாந்திரீகங்கள் பற்றிய பயங்கள், உடல் ஆரோக்கியம் பற்றிய பயங்கள், இதெல்லாம் கூட மகர ராசிக்கு நிலையான பயங்கள் இருப்பதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. அப்போது தொழில் பிரச்சனையாகட்டும், பணவரவு பிரச்சனையாகட்டும்,
கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையாகட்டும், மனசில் இருக்கக்கூடிய பயம், வியாதிகள் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே மகர ராசி என்பர்களே நான் குறிப்பிட்ட இந்த ஏப்ரல் 5 ஜூன் 16 வரை ஏறக்குறைய 72 நாட்கள் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபட்டு கொஞ்சம் சந்தோஷமாக மகிழ்ச்சியான முன்னேற்றத்தை நோக்கி வரக்கூடிய காலமாக இந்த காலம் குருவுடைய அதிசாரம் அமைகிறது. கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு நன்மை நடக்கும். கவலை வேண்டாம் மகர ராசி என்பர்களே, உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கப் போகுது. அதை நீங்கள் நடத்திக்கோங்க. அந்த நன்மையை நீங்கள் அந்த நன்மையை நீங்கள் ஏற்றுக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய, அதாவது இப்போ வேலை வாய்ப்புகள் செய்யக்கூடியவர்கள், அது தனியார் வேலையாக இருக்கலாம், வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம். ஸோ ஜாப் நேச்சரை வச்சு பண்ணக்கூடியவங்க, அதில் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, உங்களுக்கு வேலையில் இருந்து வரக்கூடிய மகர ராசிக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும், வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், இடமாற்றங்கள் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்கும், ஓகேவா. ஸோ கமெண்ட்ஸ் நிறைய இருக்கும், ரிப்போர்ட்ஸ் இருக்கும். அப்போது வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், எப்படி தொழில் பிரச்சனைகள் சொல்லணும், அதே போல் வேலையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள், அரசியல் துறை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா, அரசியலை பொறுத்தவரையில் புதிய முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த குருவுடைய அதிசாரத்தினாலே உங்களுக்கு அரசியலை சார்ந்தவர்களுக்கு புதிய பதவி பட்டங்கள், அந்தஸ்து கிடைப்பதற்கு, பண வரவு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மகரத்துக்கு, அந்த மகரத்தை லக்னமாக போட்டிங்கனாக்கா 2ஆம் இடத்துக்கு தான் அவர் செல்கிறார். அப்போ என்ன ஆகுங்க, பண வரவு சம்மந்தப்பட்டது, தனவரவு சம்மந்தப்பட்டது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, இதெல்லாம் நடக்கும். நீங்கள் வேறு தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கலாம், உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்பட்டு உங்கள் பேரில் அனௌன்ஸே பண்ண மாட்டாங்க, நம்மளை எடுக்க மாட்டாங்க, நீங்கள் முன்னாடி கம்முன்னு இருக்கலாம். ஆனால் திடீர்னு உங்கள் பேர் அங்கே அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள், புதிய பொறுப்புகள், பண வரவு, இதெல்லாம் அரசியலுக்கு இருக்கும். அடுத்தபடியாக சினிமா துறையை சார்ந்தவர்கள், சினிமா துறையை பொறுத்தவரையிலே மகர ராசி என்பவர்களே, இந்த குருவுடைய அதிசாரத்தினால் உங்களுடைய முதலீடுகள் எங்கேனும் அது லாக்காக இருக்கும் அப்படின்னு வச்சிங்கனாக்கா, ஒரு படம் எடுத்துட்டோம், அது நம்மளால் சேல்ஸ் பண்ண முடியல, அது ஒரு படம் லாக்காக இருக்கும். ஒரு பெரிய ப்ராஜெக்ட் எடுத்திருப்பீங்க, பாதி வேலை செஞ்சுருப்பீங்க, அது அப்படியே லாக்காக இருக்கும், பாதி வேலை அப்படியே நிற்கும். ஸோ அந்த மாதிரி நின்று போன விஷயங்கள், உங்கள் முதலீடுகள்லாம் ஒரு இடத்துல போய் லாக்கான விஷயங்கள், அப்போ பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நின்று போன ப்ராஜெக்ட்லாம் மீண்டும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் இன்னொருத்தருக்கு நழுவி போகிறத, அந்த மாதிரி விஷயம் இப்போ நடக்காது. இதெல்லாம் இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. அப்போ குருவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த பிராயச்சித்தத்தை செய்து கொள்ள வேண்டும். அதே போல் தாங்க டெண்டர் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவர்கள், மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், மீடியா அந்த லைனில் இருக்கக்கூடியவங்க, அதே போல் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, ப்ளூ மெட்டல்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, இப்போ இவங்களுக்கு எல்லாம் இந்த குருவுடைய அதிசாரத்தால் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு பில்டராக இருந்தால் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து சேல்ஸ் ஆக முடியாமல் சேல்ஸ் இல்லாமல் வச்சுருக்காருன்னா அவருக்கு சேல்ஸ் நடக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். ரியல் எஸ்டேட் ஆனாலும் சரி தான், பில்டராக ஆனாலும் சரி தான், அதே போல் டெண்டர் பிஸ்னஸ் ஆனாலும் சரி தான், மீடியா ஆனாலும் சரி தான், ப்ளூ மெட்டல்ஸ் ஆனாலும் சரி தான், டாக்டர்ஸ், மெடிக்கல் சம்மந்தப்பட்டது, மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, ஃபார்மா, இது எல்லாமே இந்த துறைகளெல்லாம் முன்னேற்றத்தை அடையும். உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், கடன் சுமைகள் குறையும். அதே போல் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஃபேமிலியில் இருந்து வரக்கூடிய கடன், சின்ன சின்ன மன சங்கடங்கள், மன சச்சரவுகள், மன கிளேஷங்கள், இந்த பிரச்சனைகள்லாம் கூட முடிவுக்கு வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது, நன்மையை செய்கிறது. அப்போ கணவன் மனைவி, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த 2 பாக்கியங்களையும் இந்த குரு பகவான் உங்களுக்கு இந்த 72 நாட்களில் செய்து கொடுப்பார். அப்போ மகர ராசி என்பர்கள் செய்ய வேண்டியது இதுதான். என்னென்னா, குருவுடைய அதிசாரம் நடைபெறுகின்ற அந்த ஏப்ரல் 5 ஜூன் 16 வரையிலான காலத்தை
நல்ல முறையில் அவங்க வழிபாடுகளை செய்து அதுக்கான உரிய பிராயச்சித்தங்களை உங்கள் ஜாதகத்தை கொண்டு உரிய பிராயச்சித்தங்கள் பரிகாரங்கள் செய்து கொள்வீர்களே ஆனால் பல நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் என்ற உண்மையை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போ மகர ராசிக்கு இந்த குருவுடைய அதிச்சாரம் நல்லது செய்யும்னு சொல்லியிருக்கீங்க சாமி, அது அடைய வேண்டும், அந்த நன்மை எனக்கு நடக்கணும், நான் மகர ராசி தான், எனக்கு நன்மை நடக்கணும், நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், மகர ராசி என்பர்களே உங்களுக்கு தகுதி இருக்குமே ஆனால், வசதி வாய்ப்புகள் இருக்குமே ஆனால், ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லாத தினமாக பார்த்து இந்த குரு பகவானுக்கு ராஜயோக குரு பிராயச்சித்த பரிகார ஹோமமும் அதே போல் லக்ஷ்மி குபேர ஹோமமும் செய்து கொள்ள வேண்டும். அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் செய்து கொள்ளக்கூடிய தகுதி வசதி வாய்ப்பு உங்களுக்கு இருந்ததுனாக்கா உங்கள் கம்பெனியாக தான் கம்பெனியில் பண்ணுங்கள், கடையாக இருந்தால் கடையில் பண்ணுங்கள், ஆஃபீஸாக இருந்தால் ஆஃபீஸில் பண்ணுங்கள், வீடாக இருந்தால் வீட்டில் பண்ணுங்கள். தனிப்பட்ட முறையில் செய்து கொள்ளக்கூடிய தகுதி இருக்குமே ஆனால் நீங்கள் தனியாக செய்யலாம். சாமி என்கிட்ட அவ்வளோ வசதி கிடையாதுங்க, என்னால் அவ்வளோ முடியாது, அதே போல் நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க, என்னால் அங்கே வந்து செஞ்சு வைக்க முடியாது, நான் வெளி மாநிலத்தில் இருக்கேன், வெளி மாவட்டத்தில் இருக்கேன். அப்போ இந்த மகர ராசி என்பவர்களுக்காக நீங்கள் ஏதாவது செய்வீங்களா அப்படின்னு கேட்டாக்கா நிச்சயமாக மகர ராசி என்பர்களே, குறிப்பாக உங்களுக்காக மகர ராசி அன்பர்களுக்காக ஏப்ரல் 7ஆம் தேதி வாக்கில் இந்த குருவுடைய ராஜயோகம் தரக்கூடிய அதிசார பிராயச்சித்த ஹோமமும் லக்ஷ்மி குபேர ஹோமமும் உங்களுடைய கம்பெனிக்காக உங்களுடைய தொழிலுக்காக வியாபாரத்துக்காக கடன் பிரச்சனைக்காக கணவன் மனைவி ஒற்றுமைக்காக திருமண யோகத்திற்காக குழந்தை பாக்கியத்திற்காக. அப்போ மகர ராசி என்பவர்களுக்கு எந்தெந்த பாவங்கள் எல்லாம் உண்டோ, இப்போ சினிமா துறையிலேருந்து அரசியலிருந்து டெண்டர்லேருந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஆஃபீஸு என்னெல்லாம் நான் சொல்லணும் அத்தனை பேருக்கும் மகர ராசி என்பவர்களாக இருப்பீர்களே ஆனால் இந்த பரிகார ஹோமத்தை செய்விக்கிறேன். தனியாக செஞ்சிக்க முடியாதவங்க பணம் இல்லாதவங்க தாராளமாக இந்த ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெறலாம். அப்போது நீங்கள் இந்த ஹோமத்தில் பங்கு பெற பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும், அதற்கான கட்டணத்தை செலுத்தி என்றைக்கு அந்த ஹோமம் நடைபெறுதோ அதுக்கான கட்டணத்தை செலுத்தி உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளவும், அதோடு அந்த பிரசாதங்களை பெற்று எப்படி நீங்கள் அடுத்த அந்த பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவது அப்படிங்கிற தொடர்ந்து வழிகாட்டுதல்கள் உங்களுக்கு வழிகாட்டப்படும், கம்யூனிகேட் பண்ணப்படும். ஆகவே இந்த குருவுடைய அதிச்சாரம் மகர ராசிக்கு அரிய பல நன்மைகளை செய்ய இருக்கின்றது. இந்த 2.5 மாதம் ஒரு நல்ல பீரியடாக இருக்கும். ஆனால் அதுக்கு உங்கள் ஜாதகம் ஒத்துழைக்கணும், அதுக்கான நீங்கள் பிராயச்சித்தமும் நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் தனியாக செஞ்சுக்கோங்க, சிறப்பை தரும். முடியாதவங்க மட்டும் நீங்கள் கீழே உள்ள நம்பருக்கு ஃபோன் செய்து அந்த ஹோமத்தில் பங்கு பெற்று மகர ராசி அன்பர்கள் அனைவரும் எல்லாவித துன்பங்களில் இருந்தும் விடுபட்டு உங்கள் கம்பெனி உங்கள் பிஸ்னஸ் இதெல்லாம் நல்லபடியில் நடக்கணும், குடும்பம் ஒத்துமையாக இருக்கணும், ஆரோக்கியம் மேலோங்க வேண்டும், மன கவலைகள் நீங்க வேண்டும், அதே போல் மனசில் இருக்கக்கூடிய பயம் விலக வேண்டும் என்று நான் அன்னை வாராகியை பிரார்த்திக்கிறேன், வாழ்த்துகிறேன், அருளாசி செய்கிறேன். ஜெய் வாராகி. அதே போல் அன்பு பக்த கோடிகளே, ஒரு முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் உங்களிடத்தில் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த நாயடியேன் அன்னை வாராகி தேவிக்கு ஸ்ரீ வாராகி பீடம் சார்பாக ஆலயம் கட்ட வேண்டும் என்பதற்காக அதீத முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அதுக்காக அந்த வாராகி அம்பாளுடைய ஆலயம் அமைவதற்கு கோவில் கட்டுவதற்காக நிலம் ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அம்பாளுடைய உத்தரவு இன்னும் யார் மூலியமாக அந்த இடம் நமக்கு வந்து சேரும் அப்படிங்கிறது தெரியல. ஆகையினால அதிசீக்கிரம் அன்னை வாராகிக்கு ஆலயம் கட்ட வேண்டும். கொடையுள்ளம் கொண்ட அன்பு அடியார் பெருமக்கள் எவருக்கேனும் அந்த உத்தரவு மனசில் படுமையானால் நிச்சயமாக அந்த இடம் கொடுத்து உதவுவீர்களேயானால் நிச்சயமாக வாராகி அம்பாளுடைய வாராகி பீடம் அமைவதற்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ இடம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சிந்தனை தர்ம சிந்தனை உடையவர்கள் நிச்சயமாக முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல் நம்ம இன்னும் வேறு என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஜாதகம் பார்க்குறோம், பர்சனல் ஹாரோஸ்கோப் செக் பண்ணுறோம், அனலைஸ் பண்ணுறோம், ப்ளஸ் ரிசர்ச் பண்ணுறோம், அதுக்கு ரெமெடி சொல்கிறோம், அதெல்லாம் ஒரு சர்வீஸ். ஓகே, அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுறோம்னாக்கா
உலகம் முழுவதும் வாழக்கூடிய கொடானகோடி அன்பர்களுக்கு அவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிதான், அது எப்படிப்பட்ட பரிகாரமாக இருந்தாலும் சரிதான், எல்லா விதமான பரிகாரங்களும் அவங்கவுங்க இருந்த இடத்துலையே இங்கே ஆன்லைன் மூலியமாகவே செய்து வைக்கிறோம். ஸோ உங்களுக்கு எதனா பிதிர்தோஷமாக இருந்தால் அது எந்த ஆலயத்தில் கொண்டு போய் செய்யணும், ராமேஸ்வரத்தில் செய்யணுமா, ஸ்ரீவாஞ்சியத்தில் செய்யணுமா, இல்லை சென்னையிலேயே செய்யணுமா, எந்த இடத்துல நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு எல்லா விதமான பரிகார ஹோமங்களும் பரிகாரங்களும் ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு செய்து தருகிறோம். அதே போல் தமிழ்நாடு முழுவதும் அங்கங்கே முக்கியமான ஆலயங்களில் அபிஷேகம் அர்ச்சனை அதுக்கான விஷயங்களையும் ஏற்பாடு பண்ணி தருகிறோம். அதே போல் ஆலய கும்பாபிஷேகங்கள் மிக சிறப்பான முறையில் உங்களுடைய பகுதியில் உங்கள் ஆலயத்துக்கு ஆலய கும்பாபிஷேகம் செய்து தர வேண்டும் என்று சொன்னால் அது உலகம் முழுவதும் ஆலய கும்பாபிஷேகங்களை சிறப்புற தலைமையேற்று பொறுப்புடன் நடத்தி தருகின்றேன். அதே போல் சண்டி ஹோமம், அதே போல் ருத்ர ஹோமம், அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சிறப்புற செய்து கொண்டிருக்கிறோம். ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருக்குமே ஆனாலும் அதையெல்லாம் அன்னை வாராகியினுடைய பெரும் கருணையினாலும் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேசனுடைய அருளாசியோடும் என்னுடைய குருநாதருடைய அருளாசியோடும் சிறப்பாக செய்து கொடுப்போம் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஈசநேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.